இந்த காலகட்டத்தில நெறைய படிக்கிறாங்க. ஆணும் வேலைக்கு போணும், பெண்ணும் வேலைக்கு போணுங்கிற பட்சத்தில, குழந்தைங்கிற ஒரு விஷயத்த பாட்டி, தாத்தா தான் நல்லா வளர்க்குறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பிள்ளைங்க வளர்ந்த உடனே நம்ம வெளிநாடு கூட்டிட்டு போயிர்றோம். இல்லன்னா கொஞ்சம் பக்கத்தில சிட்டிக்கு மாறி போயிடுறோம். குழந்தைய அதிகபட்சம் தாத்தா, பாட்டிகிட்ட தான் வளர்றாங்க. அந்த குழந்தைய நீங்க வளர்த்து நீங்க தூக்கிட்டு போயிடுறீங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது கொண்டு வந்து காட்டுங்க. 10 நாள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அவங்களும் ஒரு விதத்தில தாய் மாரி தான். எத்தனையோ குழந்தைங்கள வந்து தாத்தா, பாட்டி வளர்த்துருக்காங்க. அதுலயும் கம்பல்சரி பாட்டி வளர்த்துருக்காங்க. தாத்தா மட்டும் வளர்த்த பிள்ளைகளும் இருக்காங்க. அதனால அப்படியாப்பட்ட தாத்தா, பாட்டிய மறந்துறாதீங்க. எவ்வளோ தூரத்தில இருந்தாலும் நன்றியோட இருங்க. வந்து ஒரு முறை பாருங்க. அவங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்து குடுங்க. ஏன்னா வயசானவங்க வயசாக வயசாக குழந்தையா மாறுவாங்க. சின்ன சின்ன ஆசைகள் வரும். குச்சி மிட்டாய் கூட திங்கணும்னு ஆசை வரும். அதனால அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி, அவங்க வளர்த்த பாசத்த நன்றிய மறக்காம, அவங்கள எவ்வளோ தூரத்தில இருந்தாலும் வந்து பாருங்க. நீங்க டைம் ஒதுக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவ. சப்ஸ்கிரைப்